சாப்டர் 3. உன் உள்மனதை கேட்டுப்பார் சொல்லும் உறங்காத என் நினைவுகளை. உன் கருவழியை உற்றுப்பார் தெரியும் நீங்காத என் பிம்பத்தை. உன்னில் புதைந்து கிடக்கும் என்னை உணர்வாயா? கண்களில் வார்த்தைகளின் உணர்வை சொல்லிக் கொண்டிருந்தாள் மலர். உயர்த்தி கட்டிய காட்டன் சேலை, தளர பின்னிய கூந்தலில் கையளவு மல்லிகை, கைகளில் இரு தங்க வளையல்கள், காதுகளில் கன்னத்தை உரசும் ஜிமிக்கி, கால்களில் கொஞ்சம் சலங்கை. நடனத்தின் அத்தனை அபிநயங்களையும் முகத்தில் காட்டினாள். அந்த நடனப் பள்ளியே அவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தது. அத்தனை ஜாலங்களும் அந்த பூமுகத்தில் மின்னி மறைந்தது. நெற்றியில் வியர்வை முத்து முத்தாக திரள ஆடி முடித்து குருவணக்கம் சொல்லி முடித்தாள். கரகோஷம் அதிர்ந்தது. 3 வயது சுட்டி பிள்ளைகள் முதல் வயது வரம்பில்லாமல் ஆர்வம் மட்டுமே கொண்ட பலர் அங்கே பயின்றனர். மலர் அந்த நடனப் பள்ளியின் நட்சத்திர மாணவி, எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருப்பவள். அவளின் திறமையும் ஆர்வமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். அவளை விடவும் முன்னாள் மாணவர்களும் சிலரும் உண்டுதான். ஆனால் அவளின் அளவுக்கு திறமை யாருக்கும் இருந்ததில்லை. இதனாலேயே அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவள் என்றால் அத்தனை விருப்பம். கல்லூரி இளங்கலை முடித்தவள் நடனத்தில் மேற்கொண்டு பயில விரும்பி மேற்படிப்பு தபால் மூலம் படித்து கொண்டிருக்கிறாள். அவளின் ஆர்வம் கண்டு பெற்றோரும் அனுமதி தந்தனர். காலையில் அம்மாவிற்கு சமையலில் உதவுவாள். அதன் பிறகு சில வீட்டு வேலைகள், அப்புறம் படிப்பு, மாலையில் நடனப்பள்ளி. இதுதான் அவள் வாடிக்கை. அவர்கள் ஊரில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அந்த நடனாலய நாட்டியப்பள்ளி. சின்ன வயதில் அம்மாவோடு போவாள். வளர்ந்த பிறகு சைக்கிளில், இப்போது ஸ்கூட்டியில் போகிறாள். மாலை 3 மணிக்கு கிளம்பினால் வீடு திரும்ப 6 மணி ஆகும். சில குட்டிகளுக்கும் இவளே வகுப்பு எடுப்பாள். அதனால் சில நேரம் சற்று தாமதமாகும். அன்றும் அப்படித்தான். சற்று தாமதமாக வந்தாள். வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக வர பாதி வழியில் வண்டி உடல் நலக்குறைவால் நின்றுவிட்டது. எவ்வளவு நேரம் முயற்சித்தும் அசையவில்லை. அப்பாவுக்கு தொடர்பு கொண்டு பார்த்தாள். அவரின் எண் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. ஆருத்ராவிற்கு அழைக்க போகும் நேரத்தில் ஒரு பைக் வந்து அவளை உரசி நின்றது. திகைத்து பதறியவள் வண்டி மீதே சாய போக அவளை இயல்பாய் கை நீட்டி தாங்கி பிடித்தான் முகில். அவனை கண்டதும் புன்னகை புரிந்தவள், முகி, இப்படியா பண்ணுவ? பயந்துட்டேன் என்றாள் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு. ஆட, என்னோட ஃப்ளவரை யாராச்சும் நெருங்க விட்டுடுவேனா? என்னாச்சு ஸ்வீட்டிக்கு? முறைத்தாள். சாரி, ஸ்கூட்டிக்கு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. தெரியல முகி, ஸ்டார்ட் ஆகல. சரி வா, வீட்டில் விடுறேன். அப்போ வண்டி நான் மெக்கானிக் வர வச்சு எடுத்துக்கிறேன். சரி என்று பைக்கில் ஏறி அமர்ந்தாள். ஆமாம், சிடுமூஞ்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா? அப்படியா? நிஜமா முகிலா? முகமே ரோஜாவாய் மலர கண்களை விரித்து கேட்டாள். அவள் முகம் மலர்ந்த விதத்தை கண்ணாடி வழியே பார்த்தவன் அவளின் சந்தோஷம் கண்டு புன்னகைத்தான். இவ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என எண்ணிக்கொண்டான். நிஜமா? இள ஒத்துக்கிட்டாரா என்றாள் சந்தேகமாக. ஆமா ஆமா. ஏன் ஃப்ளவர், உனக்கு என்ன லவ் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? போயும் போயும் அவர் தான் கிடைச்சாரா என்றான் சலிப்பாக. ஏய் முகி, என்னோட இளவை பத்தி தப்பா பேசாத, அடி வாங்குவ. ஆமா, நீ தான் என்னோட இளான்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு எங்க உன்னோட அருமை புரியுது? மீண்டும் சலித்து கொண்டான். மலர் அமைதியாகி விட்டாள். மூப்ப குழையும் அனிச்சம் அவள். ஒரு சொல் தாங்க முடியாதவள். தன் அண்ணனிடம் என்ன பாடுபட போகிறாளோ என கவலையாக இருந்தது நண்பனுக்கு. என்ன ஃப்ளவர், யோசிக்கிறியா? இதுக்கு நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் குறும்பாக. அவன் முதுகில் ஒரு அடி போட்டவள், உனக்கு வாய் அதிகம் ஆகிடுச்சு முகி என்றாள். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிக்கிற? போ, நீ அவனையே கட்டிக்கிட்டாளு. அவனுக்கு ஒரு அனிச்சமலர் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ரோஜாவோ செம்பருத்தியோ கிடைக்காமல போயிடும். அப்போ பார்த்துக்கிறேன் என்றான் சீரியஸாக. அதை கேட்டு வாய் விட்டு சிரித்தாள் மலர். எப்போதும் அவளை சிரிக்க வைப்பதே அவன் வேலை. அவன் உயிர் தோழியின் முகம் வாட விட மாட்டான். ஒரே கல்லூரியில் தான் இருவரும் படித்தனர். அப்போதும் அவளுக்கு பாதுகாப்பாய் இருப்பான். அவளிடம் யாராவது அத்துமீறி பேசினால் போதும், அவ்வளவுதான், அந்த இடமே போர்க்களமாகிவிடும்.
யாராவது வந்து அவளை நீ லவ் பண்றியான்னு கேட்டா தன் அம்மா ஸ்டைலில் சொல்லுவான், அவ எங்க வீட்டு மருமக. அப்படி ஒரு பிணைப்பு மலர் மீது. பெண் பிள்ளை இல்லாத வீட்டிற்கு பூவனமாய் வந்தவள் அவள் என்று எண்ணினான். தன்னை விட ஒரு வயது இளையவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். மலர் செழியனை விரும்புவதை அவளுக்கு முன் உணர்ந்தவன் முகிலன். அதில் அவனுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. மலர் எப்போதும் தன் வீட்டில் தன் தோழியாய் அந்நியாய் வலம் வருவாள் என்று. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நேசம்தான் அவனுடையது. தன்னுடைய தோழிக்கு ஒரு துன்பம் என்றால் அது அவன் அண்ணனாகவே இருந்தாலும் விடமாட்டான். ஒரு கை பார்த்து விடுவான். மலருக்கும் முகிலனை மிகவும் பிடிக்கும். தாய் தந்தையிடம் கூற முடியாத விஷயங்களை தன் நண்பனிடம் கூறுவாள். இருவரும் பேசிக்கொண்டே ஊருக்குள் வந்து விட்டனர். ஊரார் யாரும் அவர்களை வித்தியாசமாக பார்க்காத போது இரு கண்கள் மட்டும் கோபத்துடன் பார்த்தது. சாப்டர் 4. நீ நான் என்று பிரித்தறிய முடியா உறவில் உனக்கென்று நானும், எனக்கென்று நீயும், நமக்கென்று பெயரில்லா ஒரு உறவும். நட்புக்கு வயதில்லை, ஆண் பெண் பேதமில்லை, எதையும் கடந்ததுதான் நட்பு. ஊருக்குள் வந்ததும், இங்கேயே விட்டுடு முகி, நான் நடந்து போறேன் என்றாள். ஏன் ஃப்ளவர், வீட்டில் விடுறேன். சரி. அப்போது அவர்களையே பார்த்த கண்கள் அவர்களை பின்தொடர்ந்தது. வீட்டு வாசலில் வந்து இறங்கினாள் மலர். வா முகி, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லடா, உன்னோட வண்டி எடுக்கணும், நான் போய் மெக்கானிக்கை பார்க்குறேன். பார்த்துப்போ. அவர்களுக்குள் நன்றி, சாரி என்ற வார்த்தைகளுக்கு இடமிருந்ததில்லை. சரி. அவள் தலையை செல்லமாக களைத்து விட்டு போனான் முகிலன். 10 அடி போயிருக்க மாட்டான். எதிரே ஆருத்ரா வந்தாள். அப்படியே வண்டி அவனை அறியாமல் நின்று விட்டது. அவளும் இவனை பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்தாள். என்ன எங்க நிக்கிறீங்க, வீட்டுக்கு வாங்க என அழைத்தாள். இப்போதான் ஃப்ளவரை விட்டுட்டு வந்தேன், அதான். ஆமா, காலேஜ்ல உங்களை பார்க்கவே முடியறதில்ல. ஏன், என்ன தேடினியா? அவன் குரலின் எதிர்பார்ப்பு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கூட பார்க்க முடியலையேன்னு கேட்டேன், சாதாரணமாக சொன்னாள். அடியே, ஏண்டி இப்படி மனசை உடைக்கிற? ஆமாம்னு ஒரு பொய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவ? மனதினுள் எண்ணிக்கொண்டான். ஓஹோ, அவ்வளோதானா? ஓஹோ, அவ்வளோதானா, நான் கிளம்புறேன் வெளியில் சொன்னான். தலையாட்டி விட்டு போய்விட்டாள். பைக்கில் திரும்பிக் கொண்டு இருந்தவன் மனம் ஆருத்ராவை விட்டு திரும்பவில்லை. இவ டிகிரி முடிச்சு அப்புறம் என் காதலை சொல்லி கல்யாணம் பண்ணி உனக்கு வயசாடும் போலே முகிலா, தனக்கு தானே சொல்லி கொண்டான். முகிலன் முதுகலை முதல் வருடம் படிக்கும் கல்லூரியில்தான் ஆருத்ரா முதல் வருடம் இளங்கலை படிக்கிறாள். மலரை பார்க்கும்போது தோன்றாத உணர்வு ஆருவிடம் தோன்றியது. அவள் இவனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருப்பதாலேயே அவன் மனம் அவள் புறம் நகர்ந்ததோ என்னவோ. ஆருத்ரா பொதுவாக எதற்கும் அலட்டி கொள்ள மாட்டாள். உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டாள். பெரிய இடி இடித்து அனிச்சமலர் பயந்து அழுறும் போது, இடி இடிச்சதா என்று அசால்ட்டாக கேட்பாள். முகிலனும் இவளுக்காக தான் மீண்டும் காலேஜ் சேர்ந்தான். அவளை தினமும் பார்ப்பான், அவள் அறியாமல். சின்ன பெண், படிப்பு கெடக்கூடாது என்று நினைப்பான். அதனாலேயே விலகி நிற்கிறான். ஆருவை பொறுத்தவரை இவன் மலரின் நண்பன், செழியனின் தம்பி, அவ்வளவுதான். காலேஜ் சேர்ந்த இத்தனை நாளில் ஓரிரு முறை பார்த்திருக்கிறாள். எப்போதாவது வழியில் இது போல் பார்ப்பாள். அப்போது சில பொதுவான நல விசாரிப்புகளுடன் நகர்ந்து விடுவாள். வீட்டு விசேஷங்கள், கோயில் திருவிழா போன்றவற்றில் ஒன்றாக குடும்பமாக இருக்கும் போதும் இவன் அவளை பார்ப்பதுண்டு. அப்படி ஒருமுறை கோவிலில் பார்த்தபோதுதான் தன் மனம் உணர்ந்தான் முகிலன். ஆருத்ரா பொதுவாக அதிகம் பேச மாட்டாள். அவளுக்கு முக்கியமானவர்கள் அப்பா, அம்மா, அக்கா மட்டுமே. மற்றவர்களெல்லாம் ஏதோ விளம்பரத்தில் வந்து செல்பவர்கள் போல்தான். மனதில் பதித்து கொள்ள மாட்டாள். கோவில் திருவிழாவில் ராட்டினம் சுற்ற சின்ன பிள்ளைகள் ஏறிக்கொண்டு இருந்தனர். முகிலன் அவர்களை ஏற்ற உதவி கொண்டிருந்தான். ஆருத்ரா மலரை கட்டாயப்படுத்தி ராட்டினம் ஏற இழுத்து வந்தாள். அவளோ பயந்து வரவே மாட்டேன் என அடம் செய்தாள். இதனால் சலிப்படைந்த ஆரு இவனை பார்த்ததும் இவனிடம் வந்தாள். அவன் என்ன என்று பார்க்க, உங்க ஃப்ரெண்டு பாருங்க, சின்ன ராட்டினத்துக்கு கூட பயப்படுறா,
நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்றாள் புகார் குரலில். அவனும் மலரை பார்த்து, இங்க வா என கண்ணால் அழைத்தான். உடனே வந்தவள், வேணாம் முகி, பயமா இருக்கு என்றாள் கெஞ்சலாக. சரி வா, நானும் வரேன் என்று அவளை ஏற்றிவிட்டு தானும் ஏறினான். பின்னால் நின்று ஆறுவிற்கு ஏற கை தந்தான். அவள் கை இவன் கை பற்ற அங்கே தீ பற்றியது அவனுக்குள். ஆனால் அவள் சாதாரணமாக ஏறி அமர்ந்தாள். நடுவில் முகிலன் அமர, ஒரு புறம் மலர் அவன் கையை இறுக பற்றி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருந்தாள். மறுபுறம் ஆருத்ரா கம்பியை பிடித்துக்கொண்டு சாதாரணமாக அமர்ந்திருந்தாள். ராட்டினம் சுற்ற சுற்ற அவள் கை தானாக நகர்ந்து இவன் கை பற்றி கொண்டது. அப்போதுதான் உணர்ந்தான், ஒரு புறம் நட்பும் மறுபுறம் காதலும் அவனை ஆட்கொண்டதை. நட்புக்கும் காதலுக்கும் இருந்த வேறுபாடு கொண்ட உணர்வை. ராட்டினம் சுற்றி முடிக்கவும் அனைவரும் இறங்க வேறொரு ஆள் வந்து அனைவருக்கும் கை தந்து உதவினார். ஆருத்ரா அவர் கைப்பிடித்து இறங்கிவிட்டு தேங்க்ஸ் சொல்லி நகர்ந்து விட்டாள். அவளை பொறுத்தவரை முகிலன் ஏறும்போது கை தந்ததும் வேறொருவர் இறங்கும்போது கை தந்ததும் ஒன்றுதான். அது அவளை பாதிக்கவே இல்லை. ஆனால் முகிலனுக்கு அத்தனை பேருக்கு கை கொடுத்து ஏற்றும் போது தோன்றாத உணர்வு ஆரோ அவன் கை தொட்ட போது ஏற்பட்டது. அந்த நொடியில்தான் அவன் முடிவெடுத்தான், தன் சரிபாதி அவள்தான் என்று. அதன் பிறகு எதேச்சையாக கூட்டத்தில் மோதிக்கொள்ளும் போதும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நகர்ந்து விடுவான். அவள் சின்ன பெண், படித்து முடிக்கும் வரை அவனின் காதலை இப்போதைக்கு சொல்லக்கூடாது என முடிவெடுத்தான். இப்படியே பழைய யோசனையுடன் மெக்கானிக்கிடம் சென்றான். வீட்டிற்கு வந்த மலர் பின்னோடே வந்த தங்கையிடம் வண்டி பழுதானதை கூறினாள். அவர்கள் சென்று அறையில் நுழையவும் அழைப்பு மணி அடிக்கவும் திரும்பி வந்து கதவை திறந்தாள் மலர். அங்கே வாட்ட சாட்டமாக ஒரு இளைஞன் நின்றிருந்தான். வாங்க மாமா என்றாள் மலர். அம்மா, தயமாமா வந்திருக்காரு என்று உள்ளே நோக்கி குரல் கொடுத்தாள். அவன் கண்கள் கோபமாக இருக்க, என்னாச்சு மாமா என இயல்பாக கேட்டாள். பேசாமல் உள்ளே வந்தவன் சோஃபாவில் அமர்ந்தான். எப்போதும் வந்தால் ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணும் மாமா இன்று அமைதியாக இருக்கவும் இவள் ஏதும் புரியாமல் குழம்பினாள். அமுதா வெளியே வந்து பார்த்தார். வா தயா, எப்படி இருக்க? அண்ணா அண்டி நல்லா இருக்காங்களா என்றார். அப்போதும் இவன் ஏதும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். என்ன என்று மலரிடம் சைகையில் கேட்டார் அமுதா. தெரியல என்று அவளும் உதட்டை பிதுக்கினாள். என்ன தயா, ஏன் ஏதும் பேச மாட்டேங்கிற? ஒரு நெடுமூச்சை விட்டவன், அத்த, மாமா எங்க என்றான். இப்போ வர நேரம்தான் தயா, இரு காஃபி கொண்டு வரேன். வேணாம் அத்த, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காதா அத்த? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? பதறினார் அமுதா. அத்த, மலர் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது ஏன் அவளை பற்றின விஷயத்த என்கிட்ட மறைச்சிங்க? இல்லை தயா, மறைக்கணும்னு இல்லை, ஆனால் நீ வருத்தப்படுவியோன்னு தான். அத்தை, அம்மா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் மலரை அங்கே கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்த நான் நினைக்க மாட்டேன். அவள் எனக்கு இல்லைனாலும் அவள் மேலே வச்ச பாசம் இல்லைன்னு ஆகாது. கல்யாணம் ஆனாதான் உறவா? அது இல்லாமலே நான் அவளுக்கு மாமா தான். என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு தான் வருத்தமாக இருக்கு. அருகில் நின்ற மலரை பார்த்து, உனக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா மலர் என்றான் வருந்தும் குரலில். அதுவரை அவன் பேசுவதை மனம் வலிக்க கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியும், தயாவுக்கு அவள் மீது இருக்கும் அன்பு அது அளவிட முடியாதது. மாமா, இன்னும் எதுவும் முடிவாகல. தவிர அப்பா அம்மா சொல்றது தானே முறை, அதான் நான் சொல்லல. என்னோட மாமாக்கு என் மேல கோபம் கூட வருமா? கண்ணை சுருக்கி அவள் பேசுவதை பார்க்கும் எவருக்கும் கோபம் தணிந்துவிடும். அதுவும் அவள் மீது அன்பு பாராட்டும் நபர் என்றால் சொல்லவா வேண்டும்? உருகித்தான் போனான் தயாளன். இப்படி பேசி பேசியே ஏமாத்திடு என சிரித்தான். அப்படி மாமா சிரிச்சிட்டாரு. அம்மா, காஃபி கொண்டு வாங்க என்றாள் அமுதாவிடம். அம்மா, இப்போ ஒருத்தங்கூட பைக்ல வந்தியே, அவனோட மாப்பிள்ள என்றாள்.
அது முகில், அவரோட தம்பி என்றாள் வெட்கத்துடன். அவளின் முகம் சிவப்பதை கண்ட தயாளன் மனமும் கனிந்தது. எனக்கு முதல்ல பார்க்கும்போது கோபம் வந்தது. ஆனா அது உன்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு மறந்துடுச்சு. ஆமாம் என்று தலையசைத்தாள். என்ன மாமா, அக்கா புராணம் முடிஞ்சுதா? என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாமே என்று அங்கு வந்தாள் ஆரு. வர வர இந்த வீட்டில் ஒருத்தி இருக்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பொய்யான கோபத்துடன் முகத்தை திருப்பினாள். எல்லாரும் மலர் அக்காவை மட்டும்தான் விசாரிக்கிறீங்க. வாலு, அவ எங்க எல்லாருக்கும் தேவதை என்றான் தயா. அப்ப நானு? அவள் உதட்டை பிதுக்கினாள். நீ என்னோட தேவதை என்றாள் மலர். இதுதான் என்னோட அக்கா என அவளை கட்டி கொண்டாள் ஆரு. அமுதா காஃபி கொண்டு வரவும் அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். இப்படி அனுச்சமலன் மீது அனைவரும் அன்பு பாராட்ட காரணம் அவளின் குணம்தான். அடுத்தவர் மனம் நோக பேச மாட்டாள், அன்பாக நடந்து கொள்வாள், ஈகோ பார்க்க மாட்டாள், தானே வலிய சென்று பேசுவாள். அடுத்தவர் துன்பம் காண சகிக்காதவள். அந்த ஊரில் பலருக்கும் அவள் தேவதை பெண். ஆனால் அவள் மனம் கவர்ந்தவன் மட்டும் அவளை வெறுக்க காரணம் அவளின் இந்த குணம்தான். உன் வெறுப்பு கூட என்னை மகிழ செய்கிறது, ஏனென்றால் அது எனக்கு மட்டுமே சொந்தமானது.